ఉచిత వైద్య శిబిరం హోసూరు. హోసూరులోని కావేరి ఆసుపత్రి ఇచ్చే ఆదివారం ఉచిత వైద్య శిబిరం నిర్వహించారు. పట్టణంలోని రామనాయకుని చెరువు పార్క్ వద్ద ఏర్పాటు చేసిన ఈ కార్యక్రమానికి డాక్టర్ శ్రీరావుల అధ్యక్షత వహించారు. ఈ శిబిరంలో హోసూరు చుట్టుపక్కల ప్రాంతాల నుంచి పెద్ద ఎత్తున ప్రజలు ఉత్సాహంగా పాల్గొని వైద్య చికిత్సలు చేయించుకున్నారు. షుగర్, బీపీ, హృదయ రోగ పరీక్షలకు, కిడ్నీ సమస్యలకు వైద్య పరీక్షలు నిర్వహించారు. ఈ సందర్భంగా కిసడంతో పాల్గొన్న రోగులకు, స్థానిక ప్రజలకు మధుమేహవాన్ని నియంత్రణపై చైతన్యం కల్పించారు. కార్యక్రమంలో కావేరి ఆసుపత్రి వైద్య బృందం గార్పులు పాల్గొన్నారు. மருத்துவர் ஸ்ரீராமஜெயம். நான் ஒசூர் காவேரி மருத்துவமனையில் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 அன்னைக்கு நம்ம வேர்ல்டு டயபெட்டிஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அது என்னென்னா சர்க்கரை நோய் பற்றியும் அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணுன்ற நோக்கத்தோடு இன்று நாங்கள் ஒசூரில் வந்து இந்த காவேரி மருத்துவமனை ஒசூர் வந்து சார்பாக வந்து இன்றைக்கி வந்து இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் நலனுக்காக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹைட், வெயிட்டு, பிஎம்ஐ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுகர்ஸ் எப்படி இருக்குது, சுகர்ஸ் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், சுகர்ஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், கிட்னியில் என்ன காம்ப்ளிகேஷன் வரும், இதயத்தில் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், கண், பல், அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து சுகர் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது, அதெல்லாம் எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தும் விதமாக இந்த கேம்பை நாங்கள் இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு இடத்துல மட்டும் நடத்துறீங்களா, இன்னும் வேறு இடத்துல நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம்? இன்றைக்கி ஒசூரில் இன்றைக்கி இந்த ஒரு இடத்துல மட்டும் நடத்தும். எத்தனை பேர் அந்த கலந்துக்கலாம் சார்? இதில் வந்து காலைல 8 மணிக்கு ஆரம்பித்தோம், சாயங்காலம் இரவு 7 மணி வரைக்கும் வந்து கேம்ப் தொடர்ந்து நடைபெறும். எத்தனை பேர் வரலாம் சார் இங்கே? அப்ராக்சிமேட்டாக நாங்கள் ஒரு 500 500லேருந்து 600 மெம்பர்ஸ் எதிர்பார்க்குறோம்.